எல்லாம் செயல்கூடும் எல்லாம் செயல்கூடும் என்னாயம் வளர்த்து எல்லாம் வல்லாம் தலையே ஏற்று ஆனைமுகன் ஆறுவன் நம்பிகை ஞான குருவாணியை உள்ளாடே நீராடி உலகத்தே மலை நாடு ஐந்தென்று நிலைத்தவே வாழாதவை வாய்மொழிராஜன் மாபாரதம் சொன்னடான் ஏழாகமாக கோடாக எழுந்திரானை பணிந்து அன்பு கூர்வாமனோ ததறிடன் 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 அடியார் முயற்சித்திரம் திருராமனிக்கும் உடையானை வரச் செழுங்குன்றினை ஒரு கோடமுதலாய 33 புத்தேரும் ஒரு கோடி பூதேவரும் கைதொழும் கோவையை உறவுண்ணுவார் ஒரு கோடி பூதேவரும் கைதொழும் கோவையை உறவு
என்னாளுடைய சிவனே போற்றி. நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி. ஆகப்பெருள் வானாய் போற்றி. கண்ணாரமல கடலே போற்றி. ஆவாய் நகர் திரளே போற்றி. இலை மலையானே போற்றி போற்றி. ஆத்தாலை எங்கள் அபிராமவள்ளி அண்டமெல்லாம் பூத்தாலை மாதுளம் பூநிறத்தாலை புவியடங்க காத்தாலை அங்கையில் பாசான் உசம் கரும்பும் விழும் சேர்த்தாலை முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கும் இல்லையே. நாடும் பொருட்சுவை சொற்சுவை கொய்தர. நாடும் பொருட்சுவை சொற்சுவை கொய்தர நாட்கவியும் பாடும் பணியில் பணித்தருளாய் பங்கையார் சடத்தில் கூடுமோ பசும்பொற்கொடியே கனகன குன்றமாய் காடும் சுவர்க்கும் கரும்பே சகலகலாவதியே. பார்க்காடும் சுவர்க்கும் கரும்பே சகலகலாவதியே. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அஞ்சி ஒன்றி அழகுடை பாவையாய் தங்கி கம்பவான் பேட்டை தன் தொழில் தேவியை எங்குமாகி இறை செய்த பாண்டவர் குங்கும் அவனை பூவையை போற்றுவோம். அம்மா தாயே என் திரௌபதி அம்மனே உன் பாதம் சரணம் 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 அம்மா. ஞானமே வடிவாகிய தனிப்பெரும் கருணை முருகனது திருவருளினாலும் பார்க்கடலிலே பள்ளி கொண்ட நாராயணுடைய பெரும் கருணையினாலும் அகில உலக ஜெகன்மாதா அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அன்னை திரௌபதி அம்மனுடைய பேரருளினாலும் நமது வேலூர் மாவட்டம் கம்பவான்பேட்டை கிராமத்திலே எழுந்தருளி அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற ஸ்ரீ திரௌபதி அம்மன் திருக்கோயிலே மகாபாரத அக்னி வசந்த விழா இன்று 2வது நாள் சித்திரை மாதம் 22ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை நன்னாள் பொன்னாள் இந்நாள் இனிதே தொடங்குகின்றது. ஆலய தர்மகர்த்தாக்கள் பெரிய தளத்தார்கள் நாட்டமையார்கள் கிராம பெருந்தரும் தலைவர் உபதலைவர் வார்டு அங்கத்தினர்கள் முன்னாள் தலைவர்கள் இந்நாள் தலைவர்கள் ஆண்டோர்கள் சான்றோர்கள் சபையோர்கள் விழா குழுவினர்கள் பம்பை உடுக்கை மேலும் ராஜமேலம் தீப்பந்தம் அலங்கார சுவாமிகள் அந்தன பெருந்தகைகள் ஆலய பூசாரி ஒலிபெருக்கின் வாயிலாக கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பக்த கோடி பெருமக்கள் கொஞ்சி மொழி பேசி விளையாடும் குழந்தை செல்வங்கள் சான்றோர் பெருமக்கள் வெளியூரில் இருந்து வருகை தந்திருக்கக்கூடிய அருமை தாய் உள்ளங்கள் பக்த கோடி பெருமக்கள் இளைஞர் பெருமக்கள் ஒளி சவுண்ட் சர்வீஸ் சிஸ்டம் அனைவரையும் உள்ளன்போடு வணங்குகின்றோம் பெரியோர்களே. இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அருமையான தலைப்பு மகாபாரதத்திலே சந்தனு மனமும் அற்புதமான பீஷ்மாச்சாரியாருடைய சபதம் சந்தனு மனமும் பீஷ்மர் சபதமும் என்கின்ற
மகாபாரத காவியத்தை தொடங்குகின்றோம். நேற்று என்ன நடந்தது என்பதை கொஞ்சம் சிந்தித்துவிட்டு இன்றைய கதைக்கு வருவோம். நேற்று சிறப்பான முறையிலே அம்மனுக்கு அபிஷேகம், அலங்காரம், ஆராதனை, கொடியேற்றி, காப்பு கட்டி, அழகு பானை நிறுத்தி பாரதம் தொடங்கி விநாயகர் பெருமானை வணங்கினோம். பாரதம் என்கின்ற நூலை தொடங்கினோம். வில்லிபுத்தூரார் தமிழிலே அற்புதமாக தந்த இந்த மகாபாரத காவியத்தை சிறப்பான முறையிலே அற்புதமான முறையிலே தொடங்கினோம். நேற்று என்ன நடந்தது? அஸ்தினாபுரியின் வேந்தன் ஜனமே ஜெயம் மன்னன் சர்வயாகம் செய்தான். அதன் காரணமாக அவனுக்கு பிரம்மஹத்திய தோஷம் பிடித்தது. இந்த தோஷம் நிறைவேற வேண்டும், நீங்க வேண்டும் என்பதற்காக வேதவியாசனுடைய காலிலே விழுந்தார். தாத்தா, என்னை பிடித்த பிரம்மஹத்திய தோஷம் எப்படி நீங்குவது? எந்த பாரத சண்டையை படித்தாயோ அந்த பாரதத்தை முழுமையாக கேட்டால் உனக்கு பிடித்த பிரம்மஹத்திய தோஷம் நீங்கும். யார் சொல்வது? இந்த பாரத காவியத்தை ஜனமேஜய மன்னனுக்கு வேதவியாசனுடைய மாணவர் வைசம்பாயி முனிவர் பாரத கதையை சொல்லுகின்றார். படை சூழ, கொடை சூழ, சேனா சேனங்களோடு அவர் மனைவி பபுட்டா தேவியோடு இந்த ஜனமேஜய மன்னன், அஸ்தினாபுரியின் வேந்தன், பரீட்சித்து மன்னனுடைய மன்னன் ஜனமேஜய மன்னன், 40வது தலைமுறையிலே வந்தவர். சந்திர வம்சத்திலே தொடங்கி 40வது தலைமுறையிலே வந்த ஜனமேஜய மன்னன் தான் வைசம்பாயி முனிவர் சொல்ல பாரத கதையை கேட்கின்றான் பெரியவர்களே என்று நேற்றைய தினத்திலே இந்த ஜனமேஜய மன்னன் பாரத கதையை கேட்கின்றார். வைசம்பாயி முனிவர் தான் பாரதத்தை சொல்லுகின்றார் என்று நிறைவு செய்தோம். அவர் சொல்வது போல் அடியங்களால் சொல்ல இயலாது. எங்கள் சிற்றறிவுக்கு எட்டிய வண்ணம் இந்த பாரத காவியத்தை இந்த திருத்தலத்திலே 2வது நாளாக சொற்பொழிவாக நிகழ்த்த வந்திருக்கின்றோம். பெரியவர்களே, நாங்களும் சொல்ல தொடங்குகின்றோம். ஒலிபெருக்கின் வாயிலாக கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பக்தர்கள் அனைவரும் ஆலயத்திலே வந்தமர்ந்து சிறிது நேரம் இந்த புனிதமான இதிகாசத்தை கேட்டு அம்மனுடைய பேரொருளை பெற வேண்டுமாய் உங்களை இருகரம் கூப்பி வேண்டி விரும்பி விழா குழுவின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். கேள் ஜனமே ஜெயமன்னா, உங்கள் பரம்பரை 40 தலைமுறை. முதலிலே சந்திரனிலே தொடங்கி இந்த ஜனமே ஜெயமன்னா உமது ஆட்சி வரை 40 தலைமுறை. முதலிலே தோன்றியவர் சந்திரன். அந்த சந்திரன் முதல் தலைமுறையாக தொடங்குகின்றார். பாரதத்திலே சந்திரன் எங்கள் மாதவன், முதலிலே சந்திரன் சந்திரன் சந்திரனை 5 விதமாக சொல்லுகிறார்களா? சந்திரனை அத்திரி முனிவருடைய
கண்ணிலே இருந்து தோன்றியவன் சந்திரன். திருப்பார் கடலை கடைகின்ற பொழுது தோன்றியவன் சந்திரன். அக்னி பகவானுடைய முகத்திலே இருந்து தோன்றியவர் சந்திரன். பகவானுடைய இதயத்திலே இருந்து தோன்றினவர் சந்திரன். எங்கள் மாணவன் இதயமாவலரு. இதயத்திலே இருந்து பகவானுடைய இதயத்திலே இருந்து சந்திரன் தோன்றினார். பார்க்கடலை கடைகின்ற பொழுது தோன்றினார். அத்திமுனிவருடைய கண்ணிலே இருந்து தோன்றினார். அக்னி பகவானுடைய முகத்திலே இருந்து சந்திரன் தோன்றினார். இப்படி பகவானுடைய திருமார்பிலே இருந்து சந்திரன் தோன்றினார். அதோடு மட்டும் கிடையாது, சிவபெருமானுடைய ஜடாமுடியிலே இருந்து இந்த சந்திரன் தோன்றினார் என்று 5 விதமாக சந்திரனுடைய வரலாறு சொல்றாங்க. நமக்கு வானத்திலே இருக்கிற சந்திரன் தெரிகிறது. நம்ம வானத்தில் இருக்கிற சந்திரனை பார்க்கிறோம். சந்திரன் என்கின்ற அரசன் முதல் முறையாக இந்த மகாபாரதத்திலே முதல் தலைமுறையாக சந்திர வம்சத்திலே தோன்றினார். அந்த சந்திரன் 27 பெண்களை திருமணம் செய்தார். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிசம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம், உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், அனுசம், கேட்டை, மூலம், புராடம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி, இப்படி 27 பெண்களை திருமணம் செய்தார் சந்திரன். இந்த 27 பெண்களிலே ஒரே ஒரு பெண் ரோகிணி கணவனுக்கு ஏற்ற மனைவியாக வாழ்ந்து வருகிறாள். குடும்பத்தை இப்படித்தான் நடத்த வேண்டும். கணவனுக்கு பணிவிடை செய்ய வேண்டும். இல்லறம் நல்லறவாக நடத்துகின்றாள். அன்பும் அறனும் உடைத்தாயில் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. மற்ற 26 பெண்களும் கணவனை மதிக்கவில்லை. சந்திரன் 27 பெண்களை கல்யாணம் பண்ணாரு. ரோகிணி என்ற பெண் தான் கணவனுக்கு ஏற்ற மனைவியா வாழறாள். தட்சனுடைய பெண்கள் 27 பெண்கள். அந்த 27 பெண்களை திருமணம் செய்த சந்திரன் ரோகிணியோடு இல்லறம் நல்லறமாக நடத்தியதினாலே அந்த ரோகிணி மணி வயிற்றிலே ஒரு பிள்ளை பிறந்தது. மற்ற 26 பெண்களும் போய் புகார் பண்றாங்க. அப்பா, நாங்கள் மோசம் போனோம் அப்பா. ஒரு பெண்ணிடத்திலே அன்பையும் மற்ற பெண்ணிடத்திலே வெறுப்பை காண்பித்தால் உன்னை சபிப்பேன் என்று இந்த தட்ச பிரதாபதி சொல்லி இருக்கிறார். நிபந்தனை சொன்னார் மருமகளுக்கு, சந்திரா, என் 27 பெண்களை நீ சமமாக அன்பு பாவிக்க வேண்டும். ஒரு பெண்ணிடத்தில் அன்பையும் மற்ற பெண்ணிடத்தில் வெறுப்பை காண்பித்தால் உன்னை நான் சபிப்பேன். இந்த 26 பெண்களும் போய் அப்பா கிட்ட புகார் பண்றாங்க. அப்பா, மோசம் போனோம் அப்பா. கோபம் வந்தது. இந்த தட்ச பிரதாபதிக்கு கோபம் வந்த, அடே சந்திரா, அழகு அதிகமாக இருந்த காரணத்தினாலே நீ இப்படி தவறு செய்தாயே, உன்னை என்ன செய்கிறேன் பார் என்று அந்த சந்திரனை சபிக்க ஓடி வருகிறார். அப்பொழுது இந்த சந்திரன் எல்லோரிடத்திலும் அடைக்கலம் கேட்கிறாரு, யாரும் கொடுக்கல. அப்பதான் சிவபெருமான் அடைக்கலம் கொடுத்து அந்த சந்திரனை தன்னுடைய ஜடாமுடியிலே பிறை சந்திரனாக பிழைத்துக் கொண்டார். திரு கைலாயவாசனுடைய ஜடாமுடியிலே பிறை சந்திரனாக சந்திரனுக்கு இடம் கொடுத்தார்.
அங்கு ஜடாமுடியிலே கங்கை நதி, அந்த கங்கை நதியில் போய் குதித்தானா இந்த சந்திரன். ஆஹா, இறைவனான சிவபெருமான் நமக்கு வாழ்வு தந்தாரே, 16 அழகு கலைகளும் தேய வேண்டும் என்று அந்த தட்ச பிரதாபதி சபித்தான். 16 அழகு கலைகளும் தேய வேண்டும். அதனால்தான் பௌர்ணமிக்கு பிறகு தேய்பிறை, அமாவாசைக்கு பிறகு வளர்பிறை. இறைவன் கொடுத்த அருள், சந்திரா உனக்கு அமாவாசைக்கு பிறகு வளர்ந்து கொண்டே இருப்பாய். மாமனார் கொடுத்த சாவோ தேய வேண்டும், சிவனார் கொடுத்த அருள் நீ வளர வேண்டும். பிரதமை, துவிதியை, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி, சப்தமி, அஷ்டமி, நவமி, தசமி, ஏகாதசி, துவாதசி, திரையோதசி, சதுர்தசி, இப்படி அமாவாசை, பௌர்ணமி, பௌர்ணமிக்கு பிறகு அவர் வளர்வதாகவும், வளர்பிறை சந்திரனாகவும், 3ஆம் பிறை சந்திரனாகவும், பிரதோஷகால வழிபோடாகவும் சந்திரனை வணங்குகின்றார்கள். அந்த சந்திரனுக்கு ரோகிணி அம்மையாருக்கும் பிறந்தது ஒரு பிள்ளை. அந்த பிள்ளைக்கு புதன் என்று பெயர் சூட்டினார்கள். சந்திரனுக்கு பிறகு அந்த வம்சத்திலே புதன் என்று ஒரு பிள்ளை பிறந்தார். பொறுப்பை ஏற்றான். சந்திரனுக்கு பிறகு புதன், அந்த புதன் என்பவன் ஆட்சி பொறுப்பை ஏற்றான். 2வது தலைமுறை நல்ல ஆட்சி புரிந்து வருகிறார். ஒரு நாள் அவர் வேட்டைக்கு சென்றார். வேட்டையாடிய அந்த புத மகாராஜாவுக்கு தண்ணீர் தாகம் எடுத்தது. தண்ணீரை தேடி அடைந்தால் ஒரு தடாகம் தெரிந்தது. அந்த தடாகத்தின் அருகாமையில் போகிற பொழுது ஒரு பெண்ணை கண்டார். பெண்ணை பார்த்தவுடனே தாகம் தீர்ந்து மோகம் வந்தது. இந்த பெண்ணை, இவ்வளவு அழகாயிருக்கிற பெண்ணை பார்த்து, பெண்ணே தாகம் தீர்ந்து மோகம் வந்தது, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? அந்த புதன் என்ற பெண்ணு, புதன் என்ற ராஜா அற்புதமான ஒரு பெண்ணை பார்க்கிறார், ஆசைப்படுகிறார் திருமணம் செய்ய. இங்கு என்ன வேடிக்கையான ஒரு விஷயம்னா, இலை என்ற பெண் அற்புதமான முறையிலே அங்கு பெண்ணாக இருக்கின்றார். மனு ராஜாவுடைய பிள்ளை. இளையன் என்றவன் இளவரசனாக இருந்தான். அவன் ஒரு காலத்திலே வேட்டையாடி வருகிற பொழுது அந்த தடாகத்தில் இருக்கிற நீரை குடித்ததினாலே பெண்ணாக மாறி நிற்கின்றார். ஒரு பெண்ணாக மாறிவிட்டாரா மனு ராஜாவுடைய பிள்ளை. இலை என்ற அந்த அரசன், இலை என்ற ராஜா இலை என்ற பெண்ணாக மாறி இருப்பதினாலே பெண்ணாக மாறிவிட்டோம், ஒரு ஆண் துணை இல்லாமல் எப்படி வாழ்வது? இந்த அரசனோ நம்மை விரும்புகின்றான், புதன் என்று சொல்லும்படியான அரசன். ஆகையாலே திருமணம் செய்து கொள்ள வேண்டும். ஒரு காலத்திலே அகில உலக ஜெகன்மாத அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி பார்வதி தேவி அவ்விடத்திலே தவம் செய்தார்கள். ஆண்கள் இவ்விடத்திற்கு வந்தால் இடையூறாக இருக்கும் என்று யாராவது இந்த பக்கமாக வந்து தண்ணீரை தொடுவார்களானால் அவர்கள் பெண்ணாக மாறப்படுவது என்று சாபத்தை கொடுத்தார். அந்த அம்மா தவம் முடிந்து கைலாய மலைக்கு போயிட்டாங்க.
அந்த தடாகத்திற்கு வைத்திருந்த சாபம் மாறவில்லையா? அப்பதான் இந்த ராஜா, அந்த அரசன் மனுராஜாவுடைய பிள்ளை இளவரசன் இளையன் என்கின்ற அந்த இளவரசன் பெண்ணாக மாறிவிட்டான். தடாகத்தில் இருக்கிற தண்ணீரை தொட்டு அப்படிப்பட்ட பெண்ணைதான் இந்த புதமகாராஜா திருமணம் செய்து கொண்டார். இல்லறம் நல்லறமாக நடக்கிறது, இனிது வாழ்கிறார்கள். அந்த இலை என்ற பெண்ணோடு வாழ்கிற பொழுது புதமகாராஜாவுக்கு ஒரு பிள்ளை பிறக்கிறது. மூன்றாவது தலைமுறை. புதனும் வந்த மென்புவலும் மூன்றாவது தலைமுறை சந்திர வம்சத்திலே புருர்வன். அவனுக்கு அரசு பதவி கிடைத்தது, நல்ல ஆட்சி புரிந்தான். யாருக்கும் எந்த விதமான குறைவில்லாத ஆட்சி, கல்வி பயமில்லாத ஆட்சி. சக்கரவர்த்தி பட்டம் கிடைத்தது. நல சக்கரவர்த்தி, சிபி சக்கரவர்த்தி, முசுகுந்து சக்கரவர்த்தி, மாமழ சக்கரவர்த்தி, தசரத சக்கரவர்த்தி, இப்படி பலராம சக்கரவர்த்தி சக்கரவர்த்தி பட்டம் கிடைக்குதா இந்த பூர்வ அரசனுக்கு. நல்லாட்சி புரிந்து வருகிற அவர் அவனை 56 தேசத்தையும் ஒரு குடைகள் ஆட்சி செய்து வருகிறார். சிறப்பான ஆட்சி செய்கிறார் அம்மா. அடே அப்பா. அப்படி இருக்கிற பொழுது தேவலோக பெண்ணாக விளங்கக்கூடிய ஊர்வசியை ஒரு அசுரேந்திரன் சிறைபிடித்தான். இந்த ஊர்வசி அபயம் கேட்கிறார், என்னை யாராவது காப்பாற்றுங்கள். யாரும் காப்பாற்ற வரல ஊர்வசி. அந்தோ என்ன சோதனை, என்ன வேதனை. அழுது அழுது தொழுது என்னை யாராவது காப்பாற்றுங்கள் என்று ஊர்வசியானவள் துயர் கடலிலே அழுகின்றாள், கண்ணீர் வடிக்கின்றாள். அலைகளில் துரும்பை போல ஆனவே என் ஆனந்த வாழ்வு பறிபோனவே. இறைவா, அலைகள் துரும்பை போல ஆனவே ஆனந்த வாழ்வு பறிபோனதே, ஆனந்த வாழ்வு பறிபோனதே. அலைகளில் துரும்பை போல ஆனவே
ஆனந்த வாழ்வு பறிபோனவே. இந்த ஊர்வசி அபயம் கேட்ட பொழுது யாருமே காப்பாற்ற வரவில்லை. அப்பொழுது பூலோகத்தை ஆண்டு வருகிற இந்த புருவன் என்று சொல்லும்படியான சக்கரவர்த்தி அந்த அசுரேந்திரனை போய் அடித்து ஊர்வசியை காப்பாற்றி கொண்டு வந்து தேவேந்திரனிடத்திலே ஒப்படைத்தார். தேவேந்திரன் மகிழ்ச்சி அடைந்தார். ஊர்வசியினுடைய மானத்தை காப்பாற்றினார். இந்த பூலோகத்தை ஆட்சி செய்து வருகிற புருவ சக்கரவர்த்தி, புருவன் என்று சொல்லும்படியான அற்புதமான முறையிலே கொண்டு போதலும் அபயம் என்று உற்பசி கூவ, கொண்டு போதலும் அபயம் என்று உற்பசி கூவ, அன்றயாவரும் அஞ்சினர் அவருடன் அடுப்போர், வண்டு சூழ் குழலங்கை இம்மதிமகன் மகனும் கண்டு தேர்க்கணி கடவினன் அசுரனை கலங்க. அசுரர்கள் மெய் கலங்கிட அந்த புருவன் என்று சொல்லும்படியான அரசன் இந்த ஊர்வசியை போய் மானம் காப்பாற்றி உயிரை காப்பாற்றி கொண்டு வந்து தேவேந்திரனிடத்திலே ஒப்படைத்த பொழுது மகிழ்ச்சி அடைந்தான் தேவேந்திரன். ஊர்வசி, இந்த பூலோகத்தை ஆட்சி செய்து வருகிற புருவனை நீ திருமணம் செய்ய வேண்டும். ஊர்வசி பயந்து நடுங்கினார். எனக்கு திருமணமா? நான் குழந்தை பெறுவதா? ஐயா, பழக்கமில்லாத வேலையை எனக்கு சொல்கிறீர்களே. நாட்டில் பெண்ணாக இருக்கிற நான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். பார்த்தார் தேவேந்திரன். ஊர்வசி, உன் மானத்தையும் உயிரையும் காப்பாற்றியவருக்கு கைமாறு செய்ய வேண்டும். அந்த புருவ சக்கரவர்த்தியை நீ திருமணம் செய்து சில காலம் தங்கியிருந்து ஒரு குழந்தையை பெற்றெடுத்து கொடுத்துவிட்டு நீ தேவலோகத்துக்கு வந்துவிடலாம். சரி என்று ஊர்வசி சம்மதித்தால் அந்த புருவ சக்கரவர்த்திக்கும் ஊர்வசிக்கும் திருமணம் நடக்கிறதா சிறப்பான முறையில். அற்புதமாய் திருமணம் நடந்தது. நல்ல ஆட்சி புரிந்து வருகிறார். திருமணம் நடந்து குரு சூரசேனம் குந்தி குந்தலம் விராடம் வஸ்தம் கேகையும் பாசிகம் கோசலம் பாஞ்சாலம் நிஷதம் நிஷாதம் சேவி விதர்ப்பம் அவந்தி மாதவம் கொங்கணம் கூர்ச்சரம் ஆவீரம் சார்வம் சிந்து சௌவீரம் பாரசீகம் பம்பரம் கிராலம் மஸ்தம் காஷ்மீரம் காம்போஜம் நேபாளம் விவேகம் பார்வதம் சீனம் காமரூபம் உத்கலம் வங்கம் அங்கம் நகரம் இப்படி கலிந்தம் ஆந்திரம் யவனம் மகராஜ்யம் குலிந்தம் திராவிடம் சோழம் சிம்மலம் பாண்டியம் கேரளம் கர்நாடகம் என்று அவனி 56 தேசத்தை சிறப்பான முறையிலே இந்த புருவ சக்கரவர்த்தி ஊர்வசியோடு சிறப்புடனே வாழ்ந்து ஆட்சி புரிந்து வந்தார். அப்படிப்பட்ட நேரத்திலே ஊர்வசி கர்ப்பமடைந்து ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கின்றாள். அந்த பிள்ளை அற்புதமாய் வளர்கிறான். மாயன் ஊருவின் வந்தருள் அந்த மாயன் ஊருவில் வந்தருள் அந்த மான்வயிற்றில் ஆழியந்தொழி செம்மலை அம்மன் அளித்தான். தேயும் பல தேவரும் மகிழே மத்திரனே மேயவன் புகழ்ந்தேன் தேவியால் மிக்கோ தேவியால் மிக்கோ. அற்புதமான ஒரு பிள்ளை அந்த ஊர்வசிக்கு பிறந்தது. குழந்தையை பெற்று கையிலே கொடுத்து விட்டு ஊர்வசி தேவலோகத்திற்கு சென்று விட்டாள். இந்த பிள்ளைக்கு ஆயு என்று பெயர் வைத்து ஆட்சி பொறுப்பை கொடுத்தார். புருவ சக்கரவர்த்தி தன் மகனுக்கு ஆட்சி பொறுப்பை கொடுத்தார். 4வது தலைமுறை புருவன். அந்த புருவ சக்கரவர்த்திக்கு பிள்ளையாய் பிறந்த ஆயுக்கு அற்புதமான ஆட்சி பொறுப்பு 4வது தலைமுறை.
அந்த ஆயு ஆட்சி பொறுப்பை ஏற்றான். சிறப்புடன் அவன் திருமணம் நடந்து ஆட்சி பொறுப்பை நல்லதாக நடத்தி அவனுக்கு ஒரு பிள்ளை பிறந்தான். அந்த பிள்ளை புரந்தரன் பதம் பெற்ற பின் இறந்து மற்றவன் யாவரில் யானமுற்றேறி வரந்தரும் குருமுனி முனிவாய்மையால் மறந்து நிரந்தரம் பெரும் முயங்கம் ஆனவனும் அந்நிருவல் நிருபன். அந்த ஆயுக்கு பிறகு 5வது தலைமுறை நகுஷன். 5வது தலைமுறையிலே ஒரு பிள்ளை பிறந்தான், சந்திரன். சந்திரனுக்கு பிறகு புதன், புதனுக்கு பிறகு புருவன், புருவனுக்கு பிறகு ஆயு, ஆயுக்கு பிறகு நகுஷன். இந்த நகுஷன் என்பவன் ஆட்சி பொறுப்பை ஏற்றான், நல்லாட்சி புரிந்து வருகிறான். அவன் என்ன நினைக்கிறானா, யாருமே செய்ய முடியாத ஒரு செயலை விரும்புகிறான். இந்திர பதவிக்கு ஆசைப்படுகிறான். தேவேந்திர உலகத்திலே தேவேந்திரனுடைய பதவிக்கு விரும்புகின்றான். அந்த ஆசை வந்து விட்டதா, பதவி ஆசை. உலகத்திலே 2 பதவி தான் இது. ஒன்று சிவலோக பதவி, ஒன்று வைகுந்த பதவி. யார் யாரும் என்னென்ன பதவிக்கும் ஆசைப்படுறாங்க. ஆனால் 2 பதவி தான் இது. ஒன்று சிவலோக பதவி, இன்னொன்று வைகுந்த பதவி. இவன் ஆசைப்படுறது என்ன? தேவேந்திரனுடைய பதவிக்கு ஆசைப்படுறான். தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கணும். ஆசை யாரை விட்டது? தன் குருநாதரை கேட்டான், என்ன செய்தால் தேவேந்திர பதவி கிடைக்கும்? 100 அஸ்வமேத யாகம் செய்தால் தேவேந்திர பதவி கிடைக்கும். அப்படியா? இப்பொழுதே யாகத்தை தொடங்குகிறேன் என்று 100 அஸ்வமேத யாகம் செய்தால் இந்த 5வது தலைமுறையில் வந்து நகுஷ மகாராஜா. யாகம் முடிந்த பிறகு தேவன் உலகத்தில் இருந்து பல்லக்கு வருகிறான். அந்த பல்லக்கிலே வந்து இந்த பூலோக வாசியை நகுஷனை அழைக்கிறார்கள். பல்லக்கில் ஏறி உட்காந்துட்டா அம்போடு விட்டுட்டானா பூலோகத்தை விட்டுட்டு தேவலோகத்துக்கு போறான். போகிற பொழுது தேவ உலகத்தில் அங்கு தெய்வீகமான ஒரு பசு காமதேவி பார்க்கின்றான். கற்பக விருட்சத்தை பார்க்கிறான். ஐராவதம் என்பதை பார்க்கின்றான். உச்சை சிரசம் என்கின்ற ஒரு அற்புதமான உயிரினத்தை பார்க்கின்றான். சிந்தாமணி என்கின்ற அபூர்வமான மணியை பார்க்கின்றான். அப்போ இதெல்லாம் என்னன்னு கேட்ட, இதெல்லாம் என்ன? இவையெல்லாம் தெய்வீகமான ஒரு பசு என்று சொல்லும்படியான இந்த பசு காமதேனு. இலை போட்டால் என்ன நினைக்கின்றமோ அது பதார்த்தமாக இருக்கும். வடை வேண்டுமா வடை, பாயாசம் வேண்டுமா பாயாசம், சாம்பார், காரக்குழம்பு, மோர்குழம்பு, ரசம், பொரியல், அவியல், தொகையல், கூட்டு பதார்த்தங்கள் என்று நாம் நினைப்பது கிடைக்கும். வாழையிலே அத்தனையும் கிடைக்குமா? அது போல ஒரு பசு தெய்வீகமான பசு. இந்த பசு ஒன்று இருந்தா போதுமே நம்ம வீட்டுக்கு. அது தேவர் உலகத்தில் இருக்குது. கற்பக விருட்சம் ஒரு மரம் இருக்கிறது. அந்த மரத்தின் அருகாமையிலே போய் நின்னால் கேட்டதை கொடுக்கும். ஆகா, ஒரு மரம் இருந்தா போதுமே, கேட்டதை கொடுக்கும். கற்பக விருட்சம் ஒரு மரம் இருந்தால் போதும், வீட்டுக்கு வீட்டு ஒரு மரம் வளர்க்கணும்னு சொல்றாங்க. அந்த காலத்திலே ஒரு வாழை மரம், ஒரு முருங்கை மரம், ஒரு மாமரம், ஒரு தென்னை மரம், ஒரு பலாமரம், ஒரு வீட்டுக்கு ஒரு மரம். அது பயனுள்ள மரத்தை வீட்டிலே வளர்க்க வேண்டுமா? நிழல் தரும் மரங்களை பள்ளியிலே வைக்க வேண்டும். பயனுள்ள மரத்தை பள்ளியிலே வைக்கக்கூடாது. ஏன்னா பிள்ளைகள் ஏதாவது ஏறி அது சங்கடங்கள் வந்து நேர்ந்துவிடும். பயனுள்ள மரங்களை பள்ளியிலே வைக்க மாட்டாங்க. நிழல் தரும் மரங்களை பள்ளியிலே வைப்பார். வீட்டிலே வைக்கிற மரங்கள் எல்லாம் பயனுள்ள மரங்களாக வைக்க வேண்டும். தோட்டத்திலே
வீட்டின் அருகாமையிலே எதிரில் வைக்கிற மரங்கள் எல்லாம் பயனுள்ள மரங்களை வைக்க வேண்டும். பள்ளிக்கூடத்தில் வைக்க வேண்டிய மரங்கள் எல்லாம் நிழல் தரும் மரங்களை வைக்கணும். அந்த கற்பக மரம், கற்பக விருட்சம், விருட்சம்னு மரம், அந்த கற்பக விருட்சம் கேட்டதை கொடுக்கும். ஓ, ஐராவதம் என்கின்ற யானை, அந்த யானை மேலே ஏறி நின்றுட்டா யார் வந்தாலும் வெல்ல முடியாது. ஓ, நகுஷன் பார்க்கிறான். உச்சை சிரசம் என்ற ஒரு குதிரை, அந்த குதிரை மேலே ஏறி உட்காந்துட்டா 7 14 உலகத்துக்கு சவாரி பண்ணலாம். ஓ, சிந்தாமணி ஒரு அபூர்வமான மணி. அந்த மணி பார்க்கடலை கடக்கின்ற பொழுது கிடைத்த மணி. அந்த மணி இருந்தால் நம்ம என்னெல்லாம் கேட்கிறோமோ அதெல்லாம் கிடைக்கும். மனசுல நம்ம என்ன நினைச்சு கேட்டாலும் கிடைக்குமா? இதெல்லாம் யாருக்கு சொந்தம்? தங்களுக்கு சொந்தம். தேவர் உலகத்திற்கு வந்த இந்த நகுஷன் பூலோக வாசி பார்க்கிறான், இத்தனையும் எனக்கே சொந்தம். அந்த வியாழ பகவான் இந்த நகுஷனை வரவேற்று சிம்மாசனத்திலே அமர வைத்து மணிமகுடம் சூட்டி தேவர் உலகத்திற்கு இனிமேல் நீதான் தலைவர், பதவி கிடைத்தது. தேவலோகத்திலே அற்புதமான பதவி, தேவலோகத்திலே தேவேந்திரன் பதவி கிடைத்தது. ஆனால் இந்த நகுஷனுக்கு ஒரு ஆசை வருகிறதா, காம ஆசை. இந்திராணி என்று சொல்லும்படியான தேவேந்திரனுடைய மனைவி மீது ஆசைப்படுகிறான். என்ன கொடுமை பார்த்தீங்களா? பதவிக்கு ஆசைப்பட்ட தேவேந்திரனுடைய பதவிக்கு ஆசைப்பட்ட இந்த பூலோகவாசிக்கு அவன் மனைவியை போய் கட்டி தழுவ வேண்டும் என்கிற எண்ணம் வந்துச்சு. அடுத்தவர் மனைவியை தாயாக கருத வேண்டும். இவன் இந்திராணி மீது விருப்பம் தெரிவிக்கின்றான். தங்கள் காவலரிடத்திலே சொல்லி அனுப்புகின்றார், இந்திராணி இன்று என்னை கூடி தழுவி கட்டி அழைத்து இன்பத்தை கொடுக்க வேண்டும். ஓடி சென்றால் இந்திராணி அகத்திய முனிவரிடத்திலே போய் காலில் விழுந்து அழுகின்றாள். சுவாமி, தேவலோக பதவிக்கு ஆசைப்பட்டதல்லாமல் என்னை விரும்புகின்றாள், நான் என்ன செய்வேன் சுவாமி? அகத்திய முனிவர் பார்த்தார், இந்திராணி அழாதே, இந்திராணி மனம் கலங்காதே. அம்மா பாத்தியா, ரசிகர் கூட்டம் எனக்கு அதிகமா வந்துச்சு. வருங்காலத்தில் எல்லாம் இவங்க தான் சிறப்பான லட்சியத்தை எல்லாம் அடையக்கூடிய பக்தர்கள். எப்படி லீவு தானே, பள்ளிக்கூடம் இல்லை, ஒரு 2 மணி நேரம், 2 to 4, அப்புறம் ஈவினிங்கு 7 to 8 வரைக்கும் ஒரு 1.5 மணி நேரம் சொற்பொழிவு. கொஞ்ச நேரம் வந்து கோவிலில் வந்து கேட்டால் அம்பாளுடைய பரிபூர்ண அருள் கிடைக்கும். இந்த தெய்வத்தை வணங்குபவர்களுக்கு எல்லா குறைகளும் நீங்குமா. முதலிலே நோய் இருந்தால் அந்த நோய் முற்றிலுமாக விலகும். அதுதான் அம்மனுக்கு திருவிழா நடத்துறதுக்கான காரணம். நம்ம செல்வம் பணம் வேணும்னா எங்க போறோம்? எல்லாரும் திருப்பதி நெய்யானை வேண்டுகின்றோம். 7 மணிக்கு போலாமா, 7 மலையில பார்க்கலாமா, பணம் வருமா. மனம் அமைதியா இல்லைன்னா எங்க போறோம்? சிவன் கோயிலுக்கு போய் அக்கடான்னு உட்காந்துக்கிறோம். சிவனே, மனசு அமைதியா இருக்குமா, பணம் கையில் இருந்தா சும்மா இருக்குமா, அதிகமான செலவு பண்ணுவோம். பணம் செலவானோடனே இதுக்கு பண்ணிட்டேன்னு அதுக்கு பண்ணிட்டேன்னு மனசு கஷ்டமாச்சுன்னு கோயிலுக்கு போயிடுவோம். மனநோய் வந்த உடனே உடம்புல நோய் வந்துடும். இந்த நோயெல்லாம் குணமானோம்னா அம்பாள் கிட்ட ஓடி வரணும். அம்மா தாயே, என் தாயே திரௌபதி அப்படின்னு இந்த அம்மா கிட்ட வந்தா உடம்புல இருக்கிற அத்தனை நோயும் குணமாகும். அதுவும் இந்த கோடை வெயில் காலத்துல அம்மை நோய், அம்பாள் வந்து உடம்புல இறங்குவாங்க. அம்மை நோய் அந்த தெய்வத்துடைய சன்னிதானத்தில் வந்து வேப்பிலை கூழ் பிரசாதங்கள்லாம் அந்த அம்பாளுக்கு நம்ம படையலாக வைத்தால் அந்த நோய் முற்றிலுமாக குணமாகும். எத்தனையோ நோய் உடம்பிலே வருகிறது, எண்ணிலடங்காத நோய்.
அதையெல்லாம் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு தெய்வம், மிக சக்தி வாய்ந்த ஆற்றல் படைத்த ஒரு தெய்வம். அவ்வளவு அற்புதமான அம்மன் ஆலயத்திலே அந்த அம்மனுடைய பேரருள் ஆற்றல், அந்த சக்தி கர்ப்பகிரகத்திலே இருந்து 21 அடி அந்த தெய்வத்தினுடைய சக்தி இங்கு பாய்கிறது. கருவறையில இருந்து 21 அடிக்கு இந்த ஆலயத்தை செய்த அந்த சபதி இவ்வாலயத்தை கட்டுகின்ற பொழுது அவ்வளவு வாஸ்து பிரகாரம் செய்திருக்கிறார்கள். அம்மனுடைய பேராற்றல் ஆலயத்திலே வந்து கொடிமரத்தாண்ட நின்று அம்பாளை வழிபாடு செய்கிற பொழுதே அம்பாளுடைய சக்தியானது வந்து உடம்பிலே பாயும். அவ்வளவு பலம் இந்த தாயுடைய சக்திக்கு இருக்கிறது. அதை நன்கு உணர்ந்தவர்கள் ஆலயத்திலே வந்து அமர்ந்து இந்த 2 மணி நேரம் இந்த சொற்பொழிவினை கேட்கிற பொழுது அம்மாவுடைய அந்த சக்தியானது பரிபூர்ணமாக உள்ளன்போடு கிடைக்கும். கிராவிட்டி பவர், ஔபாசன சக்தின்னு சொல்லுவாங்க. அப்படி இந்த தாய் நோய் தீர்க்கும் தாயாக, வைத்தீஸ்வரியாக திரௌபதி வீட்டிருக்கின்றால் இதை உணர்ந்தவர்கள் ஆலயத்திலே வந்தமர்ந்து பார்ப்பார்கள், கேட்பார்கள். பாக்கியம் செய்திருக்க வேண்டுமா? இந்த புண்ணிய கதையை கேட்பதற்கு நாம் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். ஆண்டுதோறும் இந்த மகாபாரத விழாவை நமது கம்பவான்பேட்டை கிராமத்திலே மிக நேர்த்தியாக நடத்தக்கூடிய அற்புதமான இந்த விழாவானது நடந்து கொண்டிருக்கிறது தாயினுடைய அருளினாலே. இது பராபவ வருடம், ஸ்ரீ பராபவ வருடம் சித்திரை மாதம் 22வது நாள். இன்று அம்மனுக்குரிய நாள், செவ்வாய்க்கிழமை, முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு நேரமாகும். 3 to 4 முருகப்பெருமான வழிபாடு செய்கிற நேரம், துர்க்கை அம்மனுக்கு விளக்கேற்றுகின்ற நேரம். இவ்வாலயத்தில் வந்து இந்த அற்புதமான பாரத சொற்பொழிவை கேட்கிற பொழுது நாம் செய்த பாவ வினைகள் எல்லாம் நம்மை விட்டு விலகும். தெய்வமே வந்து நமக்கு எல்லா அருளும் கிடைக்கும் என்பது இது நிச்சயம். பரிபூர்ணமாக வந்து கேட்டு மனதிலே வேண்டிக் கொண்டு அம்மா என்று நாள்தோறும் இந்த தெய்வத்தை வழிபாடு செய்ய, இந்த சொற்பொழிவு கேட்க எல்லோரும் வர வேண்டுமாய் உங்களை இருகரம் கூப்பி பாதார விந்தங்களை பணிந்து கேட்டுக்கொள்கிறோம். நண்பர்களே, 10 கோடி பெருமக்களே, அரகணம பார்வதி பதையே, அரகண மகாதேவா. அகத்திய முனிவர் சொன்னார், இந்திராணி அழாதே, நாள்தோறும் தேவேந்திரன் உன் கணவன் உன்னை பார்க்க எப்படி வருவார்? பல்லக்கிலே வருவார். பல்லக்கிலே சப்த ரிஷிகள் சுமந்து வருவார்கள். என்னுடைய அந்தப்புறத்திற்கு கொண்டு வந்து விடுவார்கள் தேவேந்திரன். அதுபோல அந்த பூலோகவாசி நகுலை வர, அந்த நகுஷனை வர சொல்லு, அவன் ஒரு கை நான் பார்த்து விடுகிறேன் ஆகட்டும் என்று இந்த இந்திராணி விருப்பத்தை தெரிவித்தால் நகுஷனுக்கு செய்தி சென்றது. பல்லக்கு வந்து காத்திருக்கிறது. சப்த ரிஷிகள் பல்லக்கை தூக்குகிறார்கள். அந்த பல்லக்கில் வந்து இந்த நகுஷன் வந்து அமர்ந்தான். சப்த ரிஷிகள் பல்லக்கு தூக்குகிறார்கள். சப்த ரிஷிகள் அகத்தியர், அத்திரி, ஆங்கிரசர், கௌதமர், காசிவர், புலஸ்தியர், வசிஷ்டர், இந்த 7 பேரும் சப்த ரிஷிகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். இந்த 7 ரிஷிமார்களும் அந்த பல்லக்கு தூக்குறாங்களா? பல்லக்கு மெதுவா போகுது. ஆனால் இந்த நகுஷ மகாராஜாவுடைய எண்ணமானது, அந்த சிந்தனை, மன ஓட்டமானது இந்திராணியை விரைவாக போய் கூடி தழுவி கட்டி அழைத்து இன்பத்தை தூய்க்க வேண்டும் என்று மனம் வேகமா போகுது. நம்ம மனசு காற்றை விட வேகமா, ஒளியை விட வேகமா. இங்கிருந்து நாம் நினைக்கிறோம் அமெரிக்காவில் இருக்கிறோம் மாதிரி, லண்டன்ல இருக்கிற மாதிரி மனசு நினைக்குது. வேகமா போகுது பாருங்க. பிளைட்ல போய்கிற மாதிரி மனசு நினைக்கிறோம். இந்த பல்லக்கு மெதுவா போகுது. ஏன் மெதுவா போகுது? இந்த சப்த ரிஷிகளும் நல்ல அற்புதமான சாப்பாடு சாப்பிட்றவங்களா இல்லை. காட்டிலே தவம் செய்கிறவர்கள் ஒரு வேளை சாப்பிடுவாங்க. தலை சருகுகளை சாப்பிடக்கூடியவர்கள் பலம் வாய்ந்த இந்த பல்லக்கை சுமந்து செல்வது வேகமாக போகுமா?
அதனால இந்த பல்லுக்கு மெதுவா போகுது அப்படின்னு தேவவாசியிலே இந்த நகுஷ மகாராஜா சர்வேன்னாரு. சர்வேன்னாரு. பார்த்தாரு அகத்தியர். சப்த ரிஷிகளே பல்லுக்கு கீழே போடுங்கன்னாரு. பொத்துன்னு கீழே போட்டாங்க. ஏன் சுவாமி கீழே போட்டீங்கன்னு கேட்டா இந்த நகுஷ மகாராஜா, அடே பூலோகவாசி, எங்களை பார்த்தா சர்வை என்று சொல்கிறார், நாகம் என்று பேசுகிறார். ஐயா, சர்வை என்றால் தேவவாசிகளே சீக்கிரம் போகும் தானே அர்த்தம். ஓஹோ, நேற்றை வரை நீ பூலோகத்திலே இருந்த நீ எங்களை பார்த்து தேவவாசிகளே சர்வை என்றே சொல்கிறாயா? பாவி, உன்னை என்ன செய்கிறேன் பார், சபிக்கிறேன் என்று நீ மலைப்பாம்பாக உழல வேண்டும். பிடி சாபத்தை. அதோ பேராசை மாற்றான் மனைவியை விரும்பிய இந்த நகுஷன் பூலோக வாசிக்கு கிடைத்தது அகத்தியர் கொடுத்த சாபம். மலைப்பாம்பாக உழல வேண்டும். சுவாமி, என் பிழை மன்னிக்க கூடாதா ஐயா? நான் தவறு செய்து விட்டே என்னை மலைப்பாம்பாக ஆக வேண்டும் என்று சபித்து விட்டீர்களே. அதோ நான் என்ன செய்வேன் சுவாமி? எனக்கு சாப விமோசனம் கிடையாதா சுவாமி? அந்தோ தெரியேன் பாலகனாய் பல தீமைகள் செய்துவிட்டே. எனக்கு சாப விமோசனம் கிடையாதா என்று இந்த பூலோகவாசியின் நகுஷன் அழுகின்றார். அகத்தியர் மனம் இறங்கியது. நகுஷா, தவறு செய்தாய், மன்னிப்பு கேட்கிறாய், உனக்கு சாப விமோசனம் கொடுக்கிறேன். உன் சாபம் எப்பொழுது நீங்கும் என்றால் 37வது தலைமுறையிலே பாண்டவர்களே மூத்தவனாக தருமன் கானகத்திற்கு வருவான். வனவாச வாழ்க்கை. அந்த வனவாச வாழ்க்கைக்கு வருகிற பொழுது அந்த தருமனுடைய பார்வை பட்டு உனக்கு இந்த மலைப்பாம்பாய் இருக்கிற இந்த சாபம் நீங்கும் என்று திருவாய் மலர்ந்தருளினார். 5வது தலைமுறையில் வந்த நகுஷ மகாராஜா தேவேந்திரனுடைய மனைவி இந்திராணி மீது ஆசைப்பட்டதினாலே சாபம் அடைந்தார். 37வது தலைமுறையிலே வந்து தர்மராஜாவுடைய பார்வைப்படும்போது உனக்கு சாப விமோசனம் நீங்கும்னு சொல்றார். எப்பேற்பட்ட பாவம் பாருங்க! மாற்றான் மனைவி மீது விருப்பப்படுபவர்களுக்கு கொடுக்கின்ற தண்டனை இந்த மகாபாரதத்திலே நடந்திருக்கிறது. பல்வேறு நீதிகளையும் பல்வேறு கருத்துகளையும் இந்த மகாபாரதம் நமக்கு இதன் வாயிலாக உணர்த்துகின்றது. இதில் இருக்கின்ற செய்திகளை நாம் கேட்டு அதன்படி வாழ்க்கையை கடத்த வேண்டும். நன்னெறிகளை நாம் பின்பற்ற வேண்டும். ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு அற்புதமான இந்த பாரதம் என்கின்ற அற்புதமான இதிகாசம். உலகெங்கிலும் இந்த நிகழ்வை நடத்துகின்றார்கள். அந்த நகுஷன் பூலோகத்திலே தன் மனைவியோடு சேர்ந்து ஒரு பிள்ளை பிறந்தது. அந்த பிள்ளைதான் யயாதி ராஜா. மகாபாரதத்திலே 6வது தலைமுறை அந்த யயாதி ராஜா ஆட்சி பொறுப்பை ஏற்றார். சீரும் சிறப்போடு யயாதி ராஜா 6வது தலைமுறை. சந்திரன், சந்திரனுக்கு பிறகு புதன், புதனுக்கு பிறகு புருவன், புருவனுக்கு பிறகு ஆயு, ஆயுக்கு பிறகு நகுஷன், நகுஷனுக்கு பிறகு யயாதி. யயாதி என்று கொன்று
இவனையே எவரினும் சிறக்க